மக்களே வணக்கம். நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடலை. உடல் நல குறைவு, மறுபடியும் பிரெயினில் ஆப்ரேஷன். கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs செலவாயிடுச்சு போன வாரத்தில். இப்போ தான் புதுசாக போடுறோம். போடும்போதே குடும்பத்தில் கணவன் மனைவியோட யாரு கூடயும் பேச விடாதீங்க. அப்படியே இருந்தால் கூட அவனுங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவனுங்க ரொம்ப குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவனுங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்துக்கு வச்சுக்காதீங்க. நேராக கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு சரியான தீர்வு. அவங்கள கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒன் சைடாக சொல்கிறதுக்கான புத்தி எதுக்காக வருதுன்னு தெரியல. விபச்சார சிந்தனையில் வருதா இல்லை நல்ல சிந்தனையில் வருதான்னு தெரியாது. அப்படி ஒருத்தன் பஞ்சாயத்துக்கு எனக்கு நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருக்கான். அவனுடைய பழைய ஹிஸ்ட்ரியில் ஒன்று உள்ளதை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தன் அவங்க சம்மந்தப்பட்ட துறையில் மதுரை பக்கம் உள்ள ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் நிறுவனத்தில். அந்த நிறுவன ஓனர் என்ன பண்ணார்னா, வீட்டுக்கு பின்னாடியே அந்த பையனுக்கு கல்யாணம் ஆனோடனே இங்கே தங்கிக்கிடான்னு சொல்லி பின்னாடி ஒரு வீடு மாதிரி போட்டு கொடுத்து அதில் தங்க வச்சுருந்தாங்க. இதில் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமான வேலை என்னென்னா, அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரில, அந்த பொண்ணை துப்பு துளங்கி விசாரித்து அது பண்ணுற ஒரு சின்ன விஷயம் என்னன்னு தெரில, அது யாரு கூடயோ ஒருத்தன் தொடர்பு வச்சுருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. ப்ரூவ் பண்ணோன்னே என்ன ஆகி போச்சுன்னா, அவன் ஊரை விட்டே காலி பண்ணி அங்கேருந்து சின்னமன்னூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போய் அந்த தொழிலை ஆரம்பிச்சிட்டான். பேர் சொல்லாமல் சொல்கிறேன், அதனால் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள். மற்ற டீட்டெயிலாம் அப்புறம் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அதனால் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்களை ஆரம்பத்திலே செஞ்சவங்க நான் தெரியாமல் பழகிட்டேன். இதோட என்னென்னா, கூட பிறந்த சகோதரனையே அவனுக்கு பிறந்த பிள்ளை இல்லைன்னு சர்வசாதாரணமாக சொல்லுவான். கல்யாணம் ஆகி கணவன் மனைவியாக இருந்து பிள்ளையை அன்பாக வளர்க்குறா இருந்தாலும் அது அவனுக்கு பிறந்தது இல்லை இருப்பான் இருந்தாலும். இதையெல்லாம் கொஞ்சமும் யோசிக்காமல் விட்டேன் நான். ஆகவே நண்பர்களே, இதனால் யாரையும் கூட்டு சேர்த்துக்காதீங்க. குடும்ப உறவுகள் வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்காதீங்க. உங்கள் சொந்த லைஃப்பை அவங்களுக்கு அது ஒரு 2-3 மடங்கு பிரச்சனையை ஏற்படுத்துறது இல்லாமல் வாழ்நாள் பிரச்சனை ஆக்கி விட்டு போயிடுவாங்க. இப்படி அயோக்கிய பயலுக ஊர் பூரா இருப்பாங்க. அவங்க யோக்கியன்னு சொல்லிக்குவாங்க. அவங்க எத்தனை பேருக்கு கடன் தரணுன்றது நமக்கு தான் தெரியும்.